வெல்கம் டு சுகீஸ் கிச்சன். மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் உளுந்து, ஒரு கைப்பிடி பச்சரிசி போட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி கப்பை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு அதை அதில் சேர்த்து உப்பு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம அரைக்கிறோம் இல்லையா, அதனால் கல் உப்பு தான் நான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு வெங்காயம் நறுக்கியது, கருவேப்பிலை, மிளகு, பச்சை மிளகாய், துருவிய இஞ்சி, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சீரகம் தேவைப்படுறவங்க மட்டும் சேர்த்துக்கோங்க, அந்த வாசம் பிடிக்கிறவங்க. இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாயை தூக்கி அது மேலே வச்சுருங்க. எண்ணெய் தேவையான அளவு ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் நம்ம வாழை இலையில் ஒரு எண்ணெயை தடவிக்கோங்க. அதில் வடையை தட்டி அதில் போடுங்க. நமக்கு ஃப்ளேம் ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, முக்கால் ஃப்ளேமில் வைங்க. ஏன்னா ஃபுல்லாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். கொஞ்சம் நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டோன்னே இன்னுமே அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனில் வரும். அதுக்கப்புறம் வந்ததும் நல்லா பெரட்டி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ சுவையான மெதுவடை நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரெடி. இதோட தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சுவையாக இருக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.